அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அ வெண்முரசு குழு வாசிப்பில் இது 12வது நாவல். அ கிராதம் முடிச்சுட்டு அடுத்து இப்போ மாமலர் வாசிப்பு தொடங்கியிருக்கோம். கிராதம் சம்பந்தமான கலந்துரையாடல் என்று நிகழவிருக்கிறது. சுகந்தி மேம், நீங்க ஆரம்பிச்சு வைங்க. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசுல 12 நாவல் வாசிட்டோம் அப்படிங்கிறதே ரொம்ப மலைப்பா இருக்கு, பார்க்க கேட்கிறப்பயவும். ஆனா சந்தோஷமாவும் இருக்கு. நிறைய விஷயங்கள் நாம இதுல தெரிஞ்சிருக்கிறோம். அதுலயும் 83 அத்தியாயங்களோட இந்த கிராதம் நாவல் கொஞ்சம் சோதனை தான். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாசிக்கிறப்ப தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் மகேஸ்வரி சொன்ன மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரிதான் இருந்தது. பட் 1 or 2 டைம்ஸ் திரும்ப திரும்ப வாசிக்கிறப்ப ஒரு சில புரிதல்கள், முழுசு புரிஞ்சதுன்னா சொல்ல மாட்டேன், ஒரு 20% நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 20% நான் ரசிச்சது அல்லது எனக்கு பிடிச்சது இல்ல நான் புரிஞ்சுகிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இதுக்கு போவோம், நான் டிஸ்கஷனுக்கு போவோம். நம்ம எல்லாருமே டிஸ்கஷன்லயும் அந்த எழுத ரிவ்யூஸ்லயும் பேசணும். இந்த நாவல் அர்ஜுனனுடைய தேடல் சம்பந்தமானது அப்படின்னு சொல்லி அவர் மெய்மை ஞானத்தை தேடி போய்கிட்டு இருக்கிறாரு. அது பாசுபத அஸ்திரம்ங்கிற ஒரு பேர்ல அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறதோட இந்த நாவல் முடிஞ்சது. இதுல எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த பிச்சாண்டவர் கேரக்டர். அதுலயும் அந்த பிச்சாண்டவர் கேரக்டர்லயும் கூட அதுல நான் ஒரு சில ரசிச்ச கதைகளை சொல்லி சொல்லி அதனுடைய நான் புரிஞ்சுக்கிட்டதை பேசலாம்னு நினைக்கிறேன். பிச்சாண்டவருடைய அந்த தோற்றமே அதிபயங்கரம் தான். ஆனாலும் அதுல இருந்து அது என்ன சொல்ல, ருத்ரம், அந்த ஆக்ரோஷம், அவர் அதை வர்ணிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அது மாதிரி பிச்சாண்டவரும் அந்த வைசம்பயானர் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டது, பிச்சாண்டவரை வைசம்பயானர் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு அவர் ஒரு கதை சொல்லுவாரு. யாருக்கு? வைசம்பயானருக்கு ஒரு கதை சொல்லுவாரு. சத்ருஞ்சயன்னு ஒருத்தருடைய கதை. அந்த சத்ருஞ்சயன்கிறது ஒரு அரசர். இதே மாதிரி பிச்சாண்டவர், அதாவது ஜடாமுடியோட சேற்ற அள்ளி பூசிக்கிட்டு ஒரு பிச்சாண்டவர் இருப்பாரு. அவர் அந்த சத்ருஞ்சயனும் ஒன்னா டிராவல் பண்ண வேண்டி வரும். இவர் சாப்பிட்ட மாதிரி அவர் ஒரு எலியை சுட்டி சாப்பிடுவாரு. அப்ப இந்த சத்ருஞ்சயன் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். என்ன ஒரு முனிவர் எலியை சுட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப அருவருப்பு படுவான். அப்ப கோவப்பட்டு, இது எலியெல்லாம் சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எலி சாப்பிடுற நீங்க இந்த காதையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவருடைய காதையை வெட்டி வீசுவான். வீசின உடனேவும் ரொம்ப கூலா அவர் அதை எடுத்து, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவனால் படைக்கப்பட்டது எல்லாமே அடுத்தவர்களுடைய யாராவது ஒருத்தருக்கு உணவுக்காக தான், இதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சுட்டுட்டு இருப்பாரு. இவனுக்கு அப்படியே அருவருப்பா இருக்கும், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, நான் படிச்ச அந்த அறிவியல் புரிஞ்சது. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, உணவு சங்கிலி, அதாவது ஃபுட் செயின்னு சொல்லுவோம். ஒண்ணு இப்ப புல் பூண்டுகள் இருக்குன்னா புல் பூண்டுகளை சாப்பிட்ட அந்த ஆடு மாடை சாப்பிடும் இந்த மாமிச உண்ணிகளான புலி, சிங்கம், மனிதர்கள் அப்படியெல்லாம். இந்த மனிதர்கள் என்ன பண்றோம், நம்மளுடைய இந்த உடம்பு இது இறந்ததுக்கு அப்புறம் மண்ணுல புதைஞ்சி அது டிஸ்கார்ட் ஆகி அந்த உரமாகி அந்த உரத்துல இந்த புல் பூண்டுகள் முளைக்கும். இப்படி ஒவ்வொன்றுமே இது மாதிரி எல்லாம் ஒரு சில செய்திகள்லாம் வாசிச்சிருப்போம். சில இந்த பைட் பைப்பர் மாதிரி நான் ஸ்டோரிஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அதாவது பறவைகளே அழிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, எல்லா குருவிகளையும் சுட்டுருவாங்க. பார்த்தா வயல்ல நிறைய பூச்சிகள் அதிகமாயிரும். அது மாதிரி பாம்புகளை எல்லாம் ஒழிப்பாங்க, எலிகளுடைய நடமாட்டம் அதிகமாயிரும். அப்ப ஒண்ணு இன்னொன்னுக்கு உணவாகி அந்த சமநிலை, உலகத்தினுடைய சமநிலை அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில இவர் சொன்னதா நினைச்சேன். அதுல ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை இருந்ததை நான் அந்த இடத்துல பார்த்தேன்.
அது எதுக்காக சொன்னாரு அப்படிங்கிறது அது வேற. அவர் வந்து அந்த தத்துவத்துக்காக சொல்லுவார். ஒருத்தருடைய உணவையோ உடையவோ அவங்களுடைய புறத்தோற்றத்தை மட்டும் பார்த்து நாம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மெய்மையை உணர்த்துறதுக்காக சொல்லுவாரு. பட் எனக்கு அந்த இடத்துல வந்து இதுதான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி அடுத்து இன்னொரு கதை வாசிக்கிறப்ப, அதாவது அர்ஜுனன் வந்து யமலோகத்துக்கு போவார். போறப்ப வந்து போறதுக்கு முன்னாடி அது எதற்காக போவாரு அப்படின்னு சொன்னா, அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பரத்வாஜ் முனிவர் கதை. 100 பசு வச்சிருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாம, அதாவது உலகத்துல வந்து பஞ்சம் வந்ததுனால ஒரு பசு ஆயிரும். அந்த ஒரு பசுவனுடைய பால், முதல்ல 100 பசு பால் இருக்கிறப்ப அதை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாரு, அபிஷேகம் பண்ணுவாரு இறைவனுக்கு. பட் அது குறைஞ்சு 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 ஒரு பசு ஆயிரும். அப்பவும் என்ன பண்ணுவாரு, பிடிவாதமா நான் வந்து இந்த மாட்டினுடைய பாலை வந்து நைவேத்தியத்துக்கு, அதாவது கடவுளுக்கு படைக்கிறதுக்கு தான் நான் வந்து உபயோகிப்பேன்னு சொல்லுவார். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பாவம், அந்த பசுவினுடைய கன்று அது பாவம், நான் வறண்டு போய் இருக்குது, பசுவுமே ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது, அந்த கன்றுக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டார். அப்ப அந்த பசு வந்து இறந்துரும், கன்று இறந்துரும். இறந்த உடனே இந்த பசு வந்து அவருக்கு, அந்த முனிவருக்கு ஒரு சாபம் கொடுக்கும். எப்படி நான் வந்து என்னுடைய குழந்தைய இறந்து இல்லாம அதனுடைய இறப்பை பார்த்து வருத்தப்படுறனோ, அது மாதிரி உனக்கு வந்து பின்னாடி சந்ததிகளே இருக்க மாட்டாங்க, நீயும் உன்னுடைய உனக்கு பின்னாடி வரக்கூடிய உன்னுடைய பையன் இவங்க எல்லாம் வந்து உன் சந்ததிகள் இல்லாம அந்த குழந்தை இறந்த துக்கத்தாலதான் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்வார். அப்ப இந்த இடத்துலயே வந்து பாருங்க, அந்த இதை வந்து உடைச்சிடுறாரு. அது ஜெயமோகன் உடைக்கிறாரா இல்ல மகாபாரதத்தினுடைய அந்த கதை கரு உடைக்குதாங்கிறது தெரியல. பட் இவ்வளவு வேள்விகள், இவ்வளவு நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஆஃபரிங்ஸ் பண்ணினாலும் எது நியாயமோ தர்மமோ அதுதான் ஜெயிக்கும். இவ்வளவு பெரிய முனிவருக்கு ஒரு பசுவனுடைய சாபத்தை வந்து போக்குற முடியல அப்படிங்கறத வந்து அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்து பின்னாடி வரப்ப அந்த யமலோகம் போறப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய மூதாதையர்களையே வந்து பாப்பார். முதல்ல ஒரு மாயா உலகம் மாதிரி தர்மரை பார்ப்பாரு. அதுல இருந்து ஆஹா, இது வந்து இதுல நாம மாட்டக்கூடாது, நாம வந்து தர்மனுடைய வலையில வந்து இந்த மாய வலையில சிக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே வருவாரு. பட் அந்த யமலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த யமனுடைய உலகத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள், அந்த தேவயானி கடவுளா நினைச்ச அந்த அம்மையாரு, அப்புறம் அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து புழுக்கள் மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு வண்டுகளால தொலைச்சிட்டு அப்படியும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீ காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்ற வந்து ரொம்ப ஒரு ஹாரர் மூவி பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அந்த அளவு வந்து அதுல இது இருக்கும். அது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, அந்த இறப்பை வந்து இறப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து கடந்து வரணும். பின்னாடி அர்ஜுனனுக்கு அதெல்லாம் தேவைப்படும். தன் முன்னாடி தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் இறந்தாலும், தன்னுடைய உறவினர்கள் இறந்தாலும் அதை கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதையா இருக்கும். அது வந்து அந்த இடமும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகிலானதா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கடந்து அந்த மெய்மையை அடைஞ்சு இந்த பற்றற்ற ஒரு நிலைக்கு போய் அவர் அங்க போயிடுவாரு. எங்க யமலோகம் போறாரு. போன உடனே யமனுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரையுமே உட்கார வச்சது இல்லையா. முதல்ல இவருக்கு தான் சேர் போடுவாங்க, அர்ஜுனனுக்கு உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உடனே இந்நீர் கொண்டு வா அப்படின்னு யமன் சொல்லுவார். அப்படி ஒரு பவுல்ல குருதியை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் இமேஜின் பண்றதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்தது. பட் மனசுல நிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து அப்படிதான், நாங்க இதைதான் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி யமனுடைய வர்ணனை வந்து நாமெல்லாம் நினைப்போம், அல்லது புராணங்க கதைகள்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம், சினிமால காட்டுவாங்க. யமன் வந்து அப்படி கருப்பா பெரிய உயரம் 2 கொம்பு வச்சுக்கிட்டு அசிங்கமான ஒரு தோற்றத்துல. பட் வெண்முரசுல வர்ற யமன் வந்து ரொம்ப அழகா இருக்கிறாரு, வெண்மையான நிறத்தோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியா இருந்தது. அடுத்து நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்ச அந்த ஒரு இதுன்னா, அந்த இளைய பாண்டவரும் இளைய யாதவரும் சண்டை போடுற இடம். அதுக்கு வந்து ஒரு கதை இருக்கும். அவர் யாரு, சித்திரசேனர். சித்திரசேனர்ங்கிற ஒரு கந்தர்வர் வந்து தன்னுடைய மனைவியோட அப்படியும் ஜாலியா இருக்கிறப்ப கீழே எச்சு துப்ப, அது அந்த கபாலருங்கிற ஒரு முனிவருடைய மேல பட, அவர் என்ன செய்வாரு, நான் இப்போ ஒரு வேள்வியை உண்டாக்குறேன், 27 நாளைக்குள்ள ஒண்ணு சித்திரசேனரை வந்து கொண்டு வந்து அவர் இந்த அபிக்கு உள்ளாக்குவேன், அப்படி இல்லைன்னா நானே இதுல குதிச்சிடுவேன்,
ஏன்னா என்னைய வந்து அவர் இழிவுபடுத்திட்டாரு, என்னுடைய அந்த புனிதத்தையே வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாம் பக்கத்துல இருந்த மற்ற முனிவர்கள் சொல்லுவாங்க, சித்திரசேனருக்கு வந்து இறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இறப்பே கிடையாதுன்னு உடனே இல்ல இவரை கொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இளையாதவரை போய் பார்ப்பாரு. பார்த்து கெஞ்சி அவரை அப்பவும் இளையாதவர் சொல்லுவார், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அவர் தன்னுடைய மனைவியோட இருக்கிறப்ப வந்து தன்னை அறியாம செஞ்சது வந்து மேல விண்ணுலகத்துல இருந்து எச்சில் துப்புனது. இத போய் நீங்க இவ்வளவு பெருசா நினைக்கிறீங்களே. பட் அப்போ அந்த முனிவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார். இல்ல, நான் ஏத்துக்கிட்ட சபதம் சபதம் தான். இந்த இடம் கூட அந்த பழைய காலத்து அந்த தொல்வேத காலத்தினுடைய அந்த ரிஜிடிட்டி, அந்த முனிவர்கள் வந்து எவ்வளவு ரிஜிடா இருந்தாங்க. ஒரு அது எப்படி சொல்ல, நெகிழும் தன்மை இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுதோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அப்படி சொல்லிடுவாங்க. அப்ப இளைய யாதவர் வந்து இவருக்காக வேண்டி, இந்த கபால முனிவருக்காக வேண்டி, கபாலர் அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்காக வேண்டி நான் உங்களுக்கு எப்படியா சித்திரசேனரை வந்து கொண்டு வந்து அவியாக்குறேன்னு சொல்லிட்டார். பட் சித்திரசேனருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க, இளைய பாண்டவர்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லி என்னுடைய கணவர் வந்து அறியாம செய்த பிழைக்கு என்னுடைய மாங்கல்யம் பறிபோகவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனேவும் பாண்டவர் அந்த அர்ஜுனர் என்ன செய்வாரு, என்னுடைய நண்பர் தானே, நான் அவரை எப்படியா சரி கட்டி முனிவர்கிட்ட அனுப்பி அவரையும் சமாதானப்படுத்த வச்சிடறேன், நீ ஒண்ணு கவலைப்படாதம்மான்னு சொல்லி அனுப்பிடுவார். அனுப்பிட்டு ரொம்ப கேஷுவலா தான் போவார். அவர் போறதுக்கு முன்னாடியே கூட சரி கேஷுவலா போறார். போனா அங்க வந்து இளைய யாதவருடைய எண்ணம் எப்படின்னா, எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து இந்த அர்ஜுனனை பிரிச்சு அனுப்பணும். அப்படி போனாதான் அவர் வந்து இன்னும் இந்த மெய்ஞானங்கள்ல அந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பழைய தொல்வேதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குறைகள் அல்லது அந்த இருக்க லௌகீக வாழ்க்கை அல்லது அந்த பற்று இதெல்லாம் விட்டு அவரால் வர முடியும். அவரை வந்து தயார் பண்றது அதுதான் இந்த நாவலுடைய முக்கியமே வந்து என்னன்னா, எப்படி பாசுபத அஸ்திரம் பெற வேண்டி போறப்ப அர்ஜுனன் தன்னுடைய மனசை வந்து தயார்படுத்துறாரு ஒரு குருஷேத்திர போரை எதிர்கொள்றதுக்கு. அதுக்கான பேஸ்மெண்ட் போடுறதாத்தான் நான் நினைக்கிறேன். அப்ப ஏன்னா இளைய யாதவரும் பாண்டவரும் அதாவது அர்ஜுனனும் ரொம்ப இணை பிரியாம இருப்பாங்க, எப்போ ஒன்னாதான் இருப்பாங்க. முன்னாடி சத்ருகனும் அர்ஜுனனும் பேசுறப்ப கூட சொல்லுவாரு, சத்ருகன் கேட்பாரு, அண்ணா உங்களை எப்பவுமே தனியாவே பார்க்க முடியல, எப்பவும் நீங்க வந்து இளையாதவர் கூட ஏதா இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லையே, அவர் எங்கேயோ ஒரு கானகத்துல பலராமர் கூட சண்டை போட்டுட்டு போய் தனித்த இருக்கிறாரு, நான் இங்கே ஒரு கானகத்துல இருக்கிறேன். அப்படி கிடையாது, எப்ப நீங்க இருந்தாலும் அவருடைய எண்ணங்களால் ஆளப்பட்டுதான் இருக்கிறீங்களே ஒழிய நீங்க தனித்து கிடையாது. அதாவது பிசிக்கலி பிரசன்ட் இல்லைன்னாலும் அவருடைய ஆளுமைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதுதான் உண்மைன்னு எல்லாருமே நினைப்பாங்க. பாண்டவர் வேற யாதவர் வேறன்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்ப இவரை வந்து பிரிச்சு அனுப்பணுங்கிறது கிருஷ்ணருடைய எண்ணம். அப்ப இவரை வந்து எப்படியாவது சண்டைக்கு போருக்கு அழைக்கணும். அப்ப இளைய யாதவர் என்ன பண்ண, ஒரு வடத்துல இருக்கிறப்ப இவர் இப்ப அர்ஜுனன் போய் பார்க்க போறார். அதுதான் ஹைலைட். பார்க்க போறப்ப வந்து இவர் சொல்லுவாரு, முதல்ல உள்ள விட மாட்டாங்க, அப்புறம் இவர் உள்ள போயிருவாரு. போன உடனேவும் சொல்லுவாரு, இந்த மாதிரி கிருஷ்ணா, அதாவது இளையாதவரே, நீங்க வந்து நான் வந்து சித்திரசேனருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், அதனால இதுல வந்து என்னையே கேட்காம நீங்க அவனை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு. நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்பார். நீ யார் சொல்றதுக்கு, உனக்கு அவ்வளவு பெரிய ஆணவமா அப்படின்னு சொல்லி அவர் சண்டைக்கு வம்பு கிழிக்கிற மாதிரி முதல்ல அவருடைய அந்த ஆண்மை மேல சொல்ல, நீ என்ன பெரிய வீரனா, உனக்கு மனசுல பெரிய வீரன்னு நினைப்பு, நீ வந்து ஒரு பேடி, பெண்ணா இருந்தவன், ஆணும் பெண்ணுமா கலந்தவன், உனக்கு வந்து வீரமே கிடையாது. அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டேவும், என்னப்பா இப்படி சொல்றீங்க, இல்ல நீங்க வந்து நான் சொல்றதை கேளுங்க, நீங்க விட்டுறணும். அடுத்து என்ன சொல்லுவாரு, நீ பெரிய வில்லாளன்னு உனக்கு எண்ணம், உலகத்திலேயே உன்னையே வந்து அதாவது வெற்றி கொள்றதுக்கான வில்வித்தை வீரர் யாருமே இல்லையோ, இல்லை நீ நினைக்கிற, அதனாலதான் நீ இவ்வளவு ஆணவமா என்னையே கேட்காம, அதாவது எனக்கு எதிர்ப்பா சித்திரசேனனுடைய மனைவிக்கு வந்து நீ வாக்கு கொடுத்துட்ட, அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இழுத்து பேசுவாங்க, நீங்க எல்லாம் அரசரா கூட இல்லாம ஒரு கானகத்துல வந்து போய் அலைஞ்சுகிட்டு இருக்கிறீங்க, நாடோடிகளா, உங்களுக்கு எதுக்கு வீரம் அப்படிம்பார். அதாவது அவரை வெறுப்பேத்துறாரு, தான் கூட சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பவும் அர்ஜுனன் வந்து கலங்க மாட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, உங்க அப்பா எல்லாம் வந்து நீ பெரிய
ஆண்மையான மகனுக்கு பிறந்தவரா, பாண்டுவுக்கு இந்த ஆண்மைதான் ஊருக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அப்பாவை இழிவுபடுத்தி பேசுவாரு. இவர் கொஞ்சம் கோபம் வரும், ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்குவார். கண்ட்ரோல் பண்ணிட்டு, இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் நீங்க இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? யாரோ ஒருத்தருடைய மனைவியினுடைய இதை காக்குறதுக்கு நீ வந்திருக்கியே, உன்னுடைய மனைவி சபை நடுவுல இருந்து ஆடை நெகிழ நின்னப்ப உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அப்போ உனக்கு வக்கிரமான புத்தி. அவளுக்கு அவ ஃபுல்லா கர்ணனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதனால அவளுக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி நீ நினைச்ச. அப்புறம் உன்னைய விட அவளுக்கு பீமன் மேலதான் இன்ட்ரெஸ்ட், அதாவது அன்பு. அதனால பீமனை தாண்டி உன் காலில் அவ விழட்டும் அப்படிங்கறதுனால நீ அமைதியா இருந்த அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு பயங்கரமா கோவம் வரும். பட் அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீங்க பேசுறது என்னன்னு புரிஞ்சு பேசுறீங்களா அப்படின்னு சொல்வார். அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்வாருன்னா, அந்த சபையில நின்னது திரௌபதி கிடையாது, குந்தி, உன்னுடைய தாய் தான் அதுல நின்னது, அவளுடைய ஆடைதான் நெகிழ்ந்தது. அது விதுரர் பார்த்துட்டு அமைதியா இருந்தாரு அப்படின்னு உடனே இவன் கொதிச்சு சண்டைக்கு போயிருவான். அதாவது இந்த ஒரு ஆக்ஷன் பிலிம்ல அந்த ஹீரோ வில்லன் ஹீரோவை எப்படி வெறுப்பேத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த கற்பனை ஓடிச்சு. உண்மையில அந்த இடம் ரொம்ப அதாவது வாசிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் ரொம்ப கருத்து செறிவோடையும் இருந்தது. அப்படியே ரொம்ப கோவப்பட்டு, நீ என்ன பேசுற, இப்படி என்னுடைய தாயவே படிச்சு பேசுறியா? கண்டிப்பா நம்ம 2 பேருக்கு நீ சண்டை தான். நீ ஒரு நாள் குறி, நம்ம வில்போர் ஆரம்பிக்கிறோம், நான் என்னுடைய கணையாளி அந்த காண்டிபத்தோட வருவேன், நான் என்னுடைய படையோட வர்றேன், அதாவது படையாளியோட வர்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிடுறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். ஆனா எனக்கு மனசுல என்ன நினைச்சேன்னா, ஐயோ, இது வரைக்கும் இருந்த இந்த விஷயங்களை அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருந்தத இப்படி ஒரு இளையாதவர் வாய் வழியாகவே சொல்ற மாதிரி வச்சுட்டாரே, ஜெமோ இப்படி எழுதியிருக்கிறாரு, இது எப்படி, இது நல்லா இருக்கா, நாகரிகமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் அந்த இடம் ரொம்ப நல்லா அந்த ஒரு வித்வேகத்தோட இருந்ததா நான் நினைச்சேன். அதே மாதிரி இதுக்கு அடுத்து திரும்பி போயிட்டு ரொம்ப வருத்தத்தோட இருப்பாரு. அப்பா சகாதேவன் கேட்பாரு, என்ன நான் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க இந்த 2-3 நாளா, நீங்களாவே இல்ல. அப்ப இவர் சொல்லுவார் உடனேவும், ஆமா, இந்த மாதிரி எனக்கும் இளையாதருக்கான சண்டை நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், ஒரு நாள் சண்டைக்கு போறோம். அப்ப இவர் சொல்லுவாரு, இந்த சண்டை நன்மைக்குத்தான். ஒருத்தவங்களோட நம்ம இந்த போர்ல, அதாவது அந்த மற்போர், அதாவது பிசிக்கலா போர் பண்றப்பதான் நீங்க 2 பேரும் எப்படி மனதால மென்டலி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங், உங்களுடைய நட்பனுடைய ஸ்ட்ரென்த் புரியும் உங்களுக்கு. அதனால நீங்க தைரியமா போங்க, அவர் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. இல்ல எனக்கு பயமா இருக்கு, ஒண்ணு நான் இருக்கணும் அல்லது அவர் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, 2 பேத்துல ஒருத்தர் தான் இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கமா இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு வரவே வராது, நீங்க கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மாதிரி போறாரு, சண்டை போடுறாங்க, நிறைய சண்டைகள். சண்டையில கடைசியில இவங்க போடுற சண்டைய பார்த்து அந்த சித்திரசேனரும் சரி எழுமி வந்துருவாரு அந்த இடத்துக்கு. அந்த முனிவரும் வந்துருவாங்க, சொல்றாங்க, நாங்க 2 பேரும் சொன்னது தப்பு, நீங்க தயவு செய்து சண்டையை நிப்பாட்டிருங்க, ஏன்னா உங்களுடைய சண்டையால உங்களுடைய 2 பேருடைய உயிர் போயிருமோன்னு பயமா இருக்கு. உடனே முனிவர் சொல்லுவாரு, நான் செய்தது தப்பு, நான் என்னுடைய பிழைய நான் உணர்ந்துட்டேன், சித்திரசேனர் மேல எனக்கு வெறுப்பே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த சித்திரசேனர் சொல்லுவாரு, நான் நானே போய் அந்த முனிவருடைய வேள்வியில குதிச்சு என்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறேன், நீங்க 2 பேரும் சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் கிருஷ்ணர் எதிர்பார்த்தது. அதாவது ஒரு சின்ன தப்புக்கு கூட உடனே இந்த முனிவர்கள் உடனே அவனுக்கு சாபம் கொடுக்கறது, இது பண்றது. அதே மாதிரி மற்றவங்க ஒரு சாதாரண மக்களோ, இந்த கந்தர்வர்களோ இல்ல அரசர்களோ தான் செஞ்ச தப்போ உணர்ந்து சரி போய் நேர்ல மன்னிப்பு கேட்காம இன்னொருத்தர் மூலமா அதை அடுத்தவங்களை ஆயுதமா வச்சு இவங்க அதுக்கு பின்னாடி இருந்து பாக்குறது, அதுதான் இதுல இருந்து அந்த தாத்பரியம், அந்த தத்துவம். அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரி எல்லாம் வர்றதா நினைச்சேன். அதை உடைச்சிருவாரு. ஆனா அந்த இடத்துல கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பத்தி சொல்றப்ப கிருஷ்ணர் வெளியில வர்றாரு. எப்படி வர்றாருன்னா, உடம்பு முழுசும் ரத்த வடிந்த அந்த உடலோட வருவார். ஏன்னா 2 பேரும் உக்கிரமா போர் செய்யறாங்க இல்லையா அதுல. ஆனா அதே நேரத்துல அர்ஜுனனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சான், இறை தேடி எடுத்த கழுகு அந்த இறைய விழுங்குறதுக்கு முன்னாடி அதை கீழே போட்டா அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அந்த அந்த இறையினுடைய நிலை எப்படி இருக்கும், அதாவது குற்றுயிரும் கொலையுயிருமான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அர்ஜுனனுடைய நிலைமை இருந்ததாம். அவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய தத்துவங்கள் நமக்கு புரியலைனாலும் இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாவும் வாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. அதே மாதிரி நான் ரொம்ப அது எப்படி சொல்ல ரசிச்ச இடம் நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணு ஹாரர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ஷன் பிலிம் மாதிரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுடைய படம் பார்த்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா, அந்த அழகாபுரி பட்டணத்துக்கு இவர் போறது, குபேர நாட்டுக்கு போறது. பெரிய குபேரனாலே நமக்கு தெரியும் செல்வம், செல்வ சிறப்பு. அப்ப அந்த செல்வ சிறப்புல இருக்கிற குபேரன் எப்படி இருப்பார், ரொம்ப அழகா இருப்பாருன்னு நினைச்சா அவர் ரொம்ப அசிங்கமா இருக்காரு. கோரை பற்களோட, குட்டையா, குள்ளமா, தொந்தி வயிறோட அப்படி ரொம்ப அசிங்கமான ஒரு உருவத்துல இருக்கிறார் இந்த குபேரன். அவருடைய அந்த குபேர பட்டணம், அந்த அழகாபுரியினுடைய அந்த வர்ணனை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அழகா இருந்தது. நான் ரொம்ப அதெல்லாம் வந்து வாசிக்கிறப்ப ரொம்ப ரசிச்சு வாசிச்சேன். அந்த அழகாபுரி வந்து எப்படி இருந்ததா, 3 அடுக்குகளால இருந்ததாம். முதல் அடுக்கு வந்து இரும்பால் ஆன தூண்கள் அல்லது சுவர்களால் ஆனது. அடுத்தது வந்து செம்பால் செய்யப்பட்ட செம்பு தகடுகளால அந்த கூரையை வந்து அந்த சுவர்களை எழுப்பியிருந்தாங்க. அந்த கூரையும் செம்பு தகடுகளால இருந்தது. 3வது அடுக்கு வந்து வெள்ளியால் ஆன சுவர்களால் எழுப்பப்பட்டிருந்துச்சாம். அதுக்குள்ளதான் வந்து இந்த அழகாபுரி பட்டணமே இருக்குது. அந்த அழகாபுரி பட்டணம் எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே வந்து தங்கத்தால் ஆன சுவர்களை வைத்த ஒரு மண்டபம், ஒரு கட்டடங்கள் இருந்ததாம். அந்த குபேரனுடைய அந்த அவையே கூட ரொம்ப அழகா எல்லாமே, எல்லா தூண்களுமே வந்து தங்கத்தால் பூசப்பட்டது. தங்கத்தால் செய்யப்பட்டது. மரங்கள் தங்கத்தாலான மரங்கள், அதனுடைய பூக்கள் தங்கம், எல்லாமே தங்கம். அப்ப அதுக்கு வளர்ச்சியும் கிடையாது, இதுவும் கிடையாது. இத வந்து நம்ம பாக்குறதுக்கு நமக்கு அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன், இவ எல்லாமே தங்கம் அப்படி ஜொலிக்குது. கீழே இருக்கிற தரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா, கல்லு நல்ல விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டதா இருக்கு. அப்படி ஒரு இந்த குபேரப்பட்டணத்துக்கு போனவருக்கேவும் அர்ஜுனன் வந்து அந்த பற்று எதுவுமே இல்லாம, அதாவது செல்வம் இருந்தாலும் இங்க வந்து வளர்ச்சி இல்ல, ஒரு உயிரற்ற நிலையில இருக்கிறாங்க. இந்த உயிர் இல்லாத ஒரு பணத்தை வச்சு என்ன பண்றது, இதனால வந்து நமக்கு இதனால உண்மையான சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த செல்வத்தினால நம்ம செல்வத்துக்கு அடிமையாகாம அந்த மெய்மையை வந்து அடைஞ்சு அந்த செல்வத்தின் மீது பற்றற்ற நிலைக்கு போறாரு அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல இருந்தது. எனக்கு அந்த வர்ணனைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தத்துவத்தையும் நான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன். இது நான் புரிஞ்சுக்கிட்டதுதான், மற்றபடி இதுதான் ஜெயமோகன் எழுதுனதாங்கிறது நமக்கு தெரியாது, இதுதான் உண்மையாங்கிறதும் தெரியாது. பட் நான் என்னெல்லாம் புரிஞ்சுட்டேங்கிறத இப்ப உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்றேன். இதுல என்னென்ன திருத்தம் இருக்கோ நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா கேட்டுக்கிறேன். அடுத்ததா வந்து அந்த இந்திரலோகத்துக்கு போறது. இந்த குபேரனுடைய உலகம் வந்து பொன்னால், அதாவது செல்வத்தால் இருந்ததுன்னா, இந்திர உலகம் வந்து கலைகளால் இருந்தது. அதாவது பளிங்கு கற்களால் ஆன வீடு எல்லாம். அப்புறம் அங்க இருந்த அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா அப்சரேஸ்களா இருந்தாங்க. அந்த இந்திரலோக பெண்கள் வாடுறதுக்கு அந்த வீதிகள்ல எல்லாம் அரங்குகள் இருந்தது. அழகான வடிவமைக்கப்பட்ட அழகான அரங்குகள் இருந்தது. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, மூப்பும் கிடையாது. அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்ப அங்க போறாரு அர்ஜுனன், அங்க போறாரு. போறப்ப வந்து இந்த இத பார்த்து இந்திரன் நினைக்கிறாரு, கண்டிப்பா அர்ஜுனன் வந்து நம்ம சொல்றதுக்கு கேட்டுப்பாரு. ஏன்னா இந்திரலோகத்துக்கே வந்தாச்சுன்னு சொல்லி பெண்கள்லாம் வந்து அவரை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆண்கள் வந்து பொறாமப்படுறாங்க அர்ஜுனன் நடந்து போறப்ப. பெண்கள் பார்த்து ரொம்ப அவர் மேல ஆசை. நமக்கே தெரியும் அர்ஜுனன் வந்து நல்ல ஜெய்ஜாண்டிக்கு அஜானுபாகுவான உருவம், எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு உருவத்தோட இருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி அது மாதிரி ஊர்வசி வந்து அர்ஜுனன் மேல ரொம்ப காதல் கொள்வாங்க. அதெல்லாம் வந்து வெறுத்து வெளியில போயிடுறாரு அர்ஜுனன். இந்த இடமும் நல்லா இருந்தது. அதுல ஒண்ணு என்னன்னா, நமக்கு தெரியும் அந்த ஊர்வசி சபதத்தால அர்ஜுனன் வந்து பெண்ணாயிருவார். அடுத்த நாள் பெண்ணாகி இந்திர சபைக்கு போறார். இந்திர சபை வந்து எப்படி இருக்குதான், 200 அந்த பளிங்கு கற்களால் ஆன தூண்கள் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமான சபையா இருக்குதான். அந்த சபைக்கு போறப்ப இவர் ஒரு பெண்ணுடையில போறார். இப்ப என்ன ஆகுது, எல்லா பெண்களும் இவரை பார்த்து அப்படியும் ஆஹா நல்லா இருக்கிறாங்களே இந்த அம்மா அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. ஆண்கள் எல்லாரும் சொல்லி விடுறாங்க, ஐயோ ரொம்ப அழகான பொண்ணு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அவங்க எல்லாருக்கும் நிறைய தெரியும், இவங்க வந்து இது வந்து அர்ஜுனனுடைய பெண் வடிவம். அதுவும் வந்து அந்த இடமும் நல்லா இருந்தது. பட் அதுல எனக்கு ஒரு ரொம்ப நகைப்பூட்டும் இடம் எது அது நான் நினைச்சேன்னா,
சபதம் கொடுத்தாச்சு. சாரி, ஊர்வசி சபிச்சுட்டாங்க, நீ பெண்ணா போயிருவ அப்படின்னு. பட் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு இது பண்ற, இந்திரன் எல்லாரும் ஊர்வசிய வந்து சரி கட்டுறாங்க. அதனால அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அந்த அம்மா. ஒன்னிய நீ வந்து இடத்தையும் காலத்தையும் நீயே, ஒரு வருஷமா எனக்கு அது கரெக்டா தெரியல, பட் காலமும் இடமும் நீ சூஸ் பண்ணிக்கோ, அர்ஜுனன் சூஸ் பண்ணிக்கோ, இப்பயே நீ வந்து பெண் வடிவத்துலதான் இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், இனிமேல் அர்ஜுனன், நம்ம ஏற்கனவே நிறைய கதைகள் எல்லாம் பார்த்திருக்கோம்ல, அர்ஜுனன் பெண் வடிவமாகி ஒரு அரசர் இதுல போய் வேலை பார்ப்பாருன்னு, அது இனிமேல் அடுத்த நாவல்லையோ இல்ல அதுக்கு அடுத்து வரும் போல அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டேன். இப்பவுமே அதுக்கு ஒரு அடித்தளமா உடனே அந்த அம்மா தொட்ட உடனேவும் பழைய அர்ஜுனனாகவே மாறிடுறாரு அப்படின்னு இருந்தது. இதுல வந்து என்ன தத்துவம் அப்படின்னா, அந்த உயிரற்ற இவ்வளவு லௌகீக வாழ்க்கை இருந்தும் இறப்பு பிறப்பு எல்லாம் இல்லைன்னா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? பிறப்பும் இறப்பும் மூப்பும் அல்லது மாற்றங்களும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்வை வந்து நிர்ணயிக்கிறது. அந்த மாற்றங்களே இல்லாத வாழ்க்கையினால உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை தான். அது எவ்வளவுதான் நமக்கு வந்து ரொம்ப கனிவா அழகா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அந்த மெய்மைய வந்து அர்ஜுனன் அறிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நான் வாசிச்சதுல அங்கங்க அவருக்கு கிடைத்த அந்த அவர் புரிஞ்ச ஞானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த லாஸ்ட் சீன், சிவனோட வந்து இவர் சண்டை போடுறது, சிவன் வந்து ஒரு வேடன் வடிவத்துல வருவாரு. நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு பன்றிய வந்து அடிச்சிருவாங்க. அப்ப எனக்கு தான் 2 பேரும் சண்டை போடுறப்ப, சரி நம்ம 2 பேரும் இப்ப சண்டை நேருக்கு நேர் போர் புரிவோம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படின்னு பாப்பாங்க. அப்ப வந்து இவர் சொல்லுவார், என்னுடைய காண்டிபத்தை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற அந்த மமதையோட அர்ஜுனன் வந்து ஒவ்வொரு அம்பா ஒவ்வொரு ஆயுதங்களையா எடுத்து ஆழ்வாரு. பட் எல்லாமே வந்து அவருக்கு போய் ரொம்ப அசால்ட்டா அந்த வேடன் வந்து அதெல்லாம் விட்டுருவார். அப்ப இவர் அவருடைய அட்டாக்ல, அதாவது அவர் செஞ்ச அந்த அன்பு விட்டதுல கை கால்ல எல்லாம் அம்பா குத்தி கீழே விழுந்துருவார். அப்ப இந்த வேடன் வந்து என்ன செய்யறாரு, பன்றியை எடுத்துக்கிட்டு போறாரு. இவர் யாருங்கிறதெல்லாம் அப்பெல்லாம் வந்து தெரியாது. எடுக்கிறப்ப அவர் சொல்லுவார், அர்ஜுனன் என்னை கொன்னுட்டு போயிரு, தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுட்டு போயிடாத. ஒரு வில்லாளனுக்கு வந்து அந்த நான் தான் வந்து ஜெயிப்பேன், என்னாலதான் முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் ஒண்ணுதான் வந்து அவனை உயிரோட வச்சிருக்கிறோம். ஆனா நீ எனக்கு அதை அழிச்சிட்ட, எனக்கு வந்து இப்ப என்னை ஒரு சாதாரண மனுஷனா உணர வச்சுட்ட. அப்படி சொல்ல மாட்டாரு, நீ என்னுடைய அந்த ஆணவத்தையே வந்து அழிச்சிட்ட, அதனால நீ என்னை கொன்று. அப்ப அந்த சிவன் சொல்ற வார்த்தை நல்லா இருக்கும், இது இந்த பன்றி எனக்கு உணவு அதனால அடிச்சேன், உன்னைய நான் என்னால சாப்பிட முடியாதே, அதனால உன்னைய எதுக்கு நான் கொல்லணும், எது எனக்கு இரையாகுதோ அதை மட்டும்தான் நான் வந்து அடிப்பேன் அது அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த நெசசிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, சரி அப்போ ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு, உனக்கு படைபலம் எல்லாம் இல்லாம போச்சு, ஆனா நீ கைகால் இருக்கல்ல, வா மற்போருக்கு வா அப்படின்னு சொல்லி. அப்பதான் அந்த 2 பேரும் மற்போர் புரியறப்பதான், ஓஹோ நாம சண்டை போடுறது வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, நம்ம ஒரு தெய்வ சக்தி உள்ள ஒருவர் அப்படின்னு சொல்லி அவர் தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத புரிஞ்சு அப்படி கம்ப்ளீட் சரணாகதி அடைகிறாரு. அந்த சரணாகதி அடையிறப்பதான் அந்த பாசுபத அஸ்திரம் வந்து இவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலா பாசுபத அஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு படைக்கலன் அப்படின்னு சொல்றதை விட இவருக்கு கிடைச்ச அந்த மெய்மை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. இதெல்லாம் வாசிச்சுட்டு முதல்ல வாசிக்கிறப்ப எனக்கு இது என்ன கதை, ஏதோ ஒண்ணுக்கு பின் முரணா, அல்லது ஒரு சில இந்த முருகன் கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா இருந்தது, சிவன் சக்தி பார்வதி கதை தெரிஞ்சதா இருந்தது, நிறைய தெரியாத கதைகள் அப்படின்னு ஒரு சலிப்பு தான் இருந்தது. அப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சம் வாசிக்கிறப்ப கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது, அதான் நம்ம ரிவ்யூக்கு வாசிக்கிறப்ப புரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுல நான் புரிஞ்சுகிட்டது அப்படின்னு சொன்னா, இப்ப வியாசர் தொகுத்த வேதங்கள் 4, ரிக் யஜூர் சாமம் அதர்வனம். இத வந்து எப்படி இதுல வெண்முரசுல காட்டுறாங்கன்னு சொன்னா, தொல்பழங்கால வேதம், அத வந்து வர்ண பகவானுக்கு கடவுளா வச்சு இருந்த ஒரு வேதம். அநேகமா அந்த ரிக் யஜூர் வேதமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப வந்து சட்டதிட்டங்கள், அதாவது அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப இழகும் தன்மையே இல்லாம, நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது வேள்வி பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் வேள்வி, அதுல எவ்வளவு உயிர்களை கொள்றோம், எவ்வளவு பேருக்கு இதனால கஷ்டம், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இன்னொன்னு, எல்லா வேதங்களும் வந்து அந்தணர்களுக்கும் அரசர்களுக்கும், அதாவது சத்திரியர்களுக்கும் தான், மனிதர்களுக்கு அதாவது காமன் பீப்புளுக்கு வந்து உடன்பாடாகிற மாதிரியான வேதங்கள்
வேதத்துல இருக்க சாஸ்திரங்கள் அந்த முறைகள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால அதுல இருந்து கொஞ்சம் மாறி அந்த வர்ண வேதத்துல இருந்து இந்திர வேதத்துக்கு மாறுறாங்க. அந்த இந்திர வேதத்துல எப்படின்னா கொஞ்சம் நெகிழும் தன்மையோட, அது அந்த இந்த சந்தோஷம் அவங்களுடைய ஆடல் பாடல் அல்லது அந்த வேதங்களையே கொஞ்சம் கொஞ்சம் வளைச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா கிருஷ்ணர் நினைச்சது வந்து நாராயண வேதம், அதாவது வாழ்வியல் முறையில வந்து ஒரு காமன் மேனுக்கும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் அறிவுறுத்தக்கூடிய வேதங்கள் அல்லது இந்த முறைகள்னு வச்சுக்கலாமோ, நம்மளுடைய அந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வேத முறைகள் இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும், அதுதான் புதிய வேதம் அப்படின்னு நாராயண வேதம்னு உண்டாக்குனாரோ அப்படின்னு நான் இந்த புத்தகத்தின் வாசிச்சது மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் நான் புரிஞ்சிருக்கிறேன். அப்ப இந்த புது வேதம் அப்படிங்கிறதுல எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன, அதுதான் நாராயண வேதம். அந்த வேதத்தை தான் வந்து இந்த இத்தனை கதைகள் மூலமா அவர் கடந்து வந்த பாதை மூலமா அர்ஜுனனும் உணர்றாரு. அதனாலதான் இந்திரன் வந்து சொல்லுவார். ஏன்னா இந்திரனும் வர்ணன் மற்ற தேவர்கள்லாம் வந்து திசை தெய்வங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, புதிய வேதத்தை வந்து கிருஷ்ணர் உண்டாக்கிட்டாருன்னா நம்ம மேல மக்களுக்கு வந்து இருக்க மரியாதை போயிரும், நமக்கு வச்ச மாதிரி அந்த படையல்கள் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இல்லாம போயிரும். அப்ப நம்ம புது வேதம் வந்துருச்சுன்னா நம்மள தெய்வங்களா கூட நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அதனாலதான் இவர் சொல்லுவாரு, யாரு இவங்க அப்பா இந்திரன் சொல்லுவாரு, நீ வந்து நான் கிருஷ்ணர் சொல்ற வழி, அதாவது இளையாதவர் சொல்ற வழி போனேன்னா பெரிய இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிதான் அந்த போர்க்கால காட்சி அவர் கண் முன்னாடி கொண்டு வருவார். யாரெல்லாம் இதனால இழப்பு வரும், எப்படியெல்லாம் நீ இழைக்கணும், உன்னுடைய சந்ததிகள் போயிருவாங்க, உன்னுடைய மூதாதையர்கள் போயிருவாங்க, உன்னுடைய உறவினர்கள் போயிருவாங்க அப்படிங்கிற அந்த காட்சி எல்லாம் வர்ணிப்பாரு. பட் ஆனா அதுக்கு அர்ஜுனன் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, ஒரு பெரிய மாற்றம் வரணும் உலகத்துல அப்படின்னா அதனுடைய இழப்புகள் வந்து அதிகமா தான் இருக்கும். அந்த இழப்புகளை வந்து நாம வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் என்னால வந்து கிருஷ்ணரை விட்டு வெளியில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிப்பாரு. உடனே அவரு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நானுமே வந்து இனிமேல் புதிய வேதத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிரு அப்படின்னு அந்த வஜ்ராயுதமா அந்த ஆயுதத்தை வந்து கொடுத்து அனுப்புவாரு. அப்ப இவ்வளவு விஷயங்களை ரொம்ப அழகா இன்னும் இதெல்லாம் வந்து நான் சொன்னேனே முதல்ல 20% எனக்கு தெரிஞ்சது, இன்னும் 80% அது இருக்குது. இதை வந்து ஜெயமோகன் வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா டீப்பா பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு 3-4 முறை வாசிச்சா இன்னும் கொஞ்சம் புரியும், இன்னும் கொஞ்சம் நமக்கு விளங்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இது எல்லாம் தான் நான் வந்து இந்த கதை மூலம் இந்த புத்தகத்தின் நாவல் மூலமா நான் அறிஞ்சுக்கிட்டது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் வந்து நாராயணவழி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நாராயணர் கோயில்கள் உண்டு. திருச்செந்தூர்ல கூட ஒரு கடற்கரையில ஒரு நாராயணர் கோயில் இருக்குது. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அந்த வழிபாட்டு முறையே வித்தியாசமா இருக்கும். அங்க வந்து கடவுள் கிடையாது, அங்க ஒரு சேர் போட்டிருப்பாங்க, அந்த சேர்ல ஒரு அங்கவஸ்திரம் இருக்கும், ஒரு பெரிய கோல் ஒண்ணு இருக்கும், ஒரு நீளமான ஒரு கோல் வச்சு செங்கோல் மாதிரி ஒரு கோல் இருக்கும், அதுக்குத்தான் பூஜை பண்ணி சாமி கும்பிடுவாங்க. அது மாதிரி அவங்க அந்த நாராயணர் வழி அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த ஐயா வைகுண்டருடைய அந்த கோட்பாடுகளை தான் எடுத்து பேசுவாங்க. அந்த கல்யாணங்கள்ல கூட அர்ச்சகர்களா இருக்க மாட்டாங்க, அதாவது இவரை வச்சு சாமி அது சொல்ற அர்ச்சகர்களை வச்சு இது கிடையாது, கூப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களே வந்து பெண்களை அதாவது மணமக்களை வாழ்த்தி பாடிதான் அந்த கல்யாணங்களே நடக்கும். அதுதான் வந்து அது ஒருவேளை அந்த நாராயண வேதத்துல இருந்து தழுவுனதோ, இதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு யோசனையும் எனக்கு உண்டு. இது வரைக்கும் என்னுடைய வியூஸ் எல்லாம் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி மேடம், நல்ல உரை. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க, இந்த புத்தகம் மூல மகாபாரதம் கிடையாது, இது வந்து ஜெயமோகன் எழுதுற வெண்முரசு. அவரு இப்ப இருக்க நடைமுறைகளை அப்பவே வந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி வினாவெல்லாம் பண்ணி எழுதியிருப்பாரு. நீங்க சொன்ன அந்த வைகுண்டர் நாராயணன் எல்லாமே எந்த முறைப்படி வைதிக முறைப்படிகளை எதிர்த்து உருவான இயக்கங்கள். நீங்க வந்து இவரு ஒரு காட்டார் பாத்தீங்களா, தொழில் வேதங்களை வந்து கிருஷ்ணர் வந்து எதிர்க்கிற
இந்திரன் வந்து எதுக்கு இந்திரனோட அந்த இதை வந்து எதிர்த்து இது உருவானது, இது எல்லாமே இவர் காட்டுறதுதான். மூலத்திலலாம் அப்படிலாம் வந்து ஒரு ஒரு புரட்சிகர கிருஷ்ணன்லாம் கிடையாது. அந்த அந்த ஓ கண்ணோட்டத்துல பார்த்து முதல்ல நிப்பாட்டிருங்க. இது வெண்முரசு. இது ஒரு நல்ல அஹ், காவியம் அப்படி பட் கிருஷ்ணர் ஒரு புரட்சியாளர் கிடையாது. ஓ சதுர்வர்ணம் மாயா இந்த 4 வர்ணங்களையும் நான் தான் படைத்தேன். அவனவன் அவன் ஜாதிக்கேற்ற தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவத்கீதையிலே வரும். ஓ அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி புரட்சியாளர் கிடையாது. அதுவும் முனிவர்களுக்கு எதிரான அது புரட்சி கிடையாது. அதனுடைய ஓகே 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 சார், தேங்க்யூ சார். சரி இவர் பண்றது இதை வந்து இவர் ஒவ்வொரு கிளைக்கதைகளையுமே கூட அவர் இஷ்டத்துக்கு நிறைய மாத்தி வச்சிருக்காரு. அதுல ஓ ஒவ்வொரு கிளைக்கதை தான் பேசும். நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஜாதியை தான் பேசும். நம்ம மூல மகாபாரதம் படிச்சு பேசணும்னா அது பல பேரோட துக்கத்தையே எடுத்துடும். அதுக்கு போக வேண்டாம். பட் இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் உருவாக்குது பாத்தீங்களா? இப்படியான பண்ண வைக்கிறதுல தான் வந்து ஜெமோட வெற்றி இருக்கு. ஆகா, சார். புனிதமான புரட்சி எவ்வளவு இருக்காரு அப்படின்னு பாப்ப நாராயணர் வழிங்கிறது நாராயண நாராயண குருங்கிறது அவர் வேற. இப்ப கூட பாருங்க, கோயம்புத்தூர் திருவிழாவுல தென்னிந்திய புத்தர் அப்படின்னு சொல்லி ஐயா நாராயணகுரு பத்தி புத்தகம் வருது. நீங்க அதை வாங்கி படிச்சு நாராயண வழிலாம் என்னன்னு உங்களுக்கு புரியும். பேரு அதை அப்படி வச்சா உங்களுக்கு அப்படி இது ஒரு பிரபகண்டா மாதிரி ஆயிடும். இது வந்து எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. நீங்க இதெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்க. ஐயோ அப்படி இவரு உடனே அந்த இது தோணுச்சு சார். ஏன்னா இது நான் எந்நேரமும் இவர் நாராயணர் வெளி நாராயணர் புதிய வேதம் ஓம் நாராயணா அப்படின்லாம் சொன்ன உடனேவும் வைகுண்டர் ஆனா அதுவும் எனக்கு சில விஷயங்கள் உண்டு. வைகுண்டர் வந்து கடவுளே இல்ல, கடவுள் இல்லைங்கிறதுனால தானே ஒரு சேரு ஒரு கோல் வச்சு அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஆனா அது வேற இது வேற. புரிஞ்சுது சார், இப்ப புரியுது புரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ. வந்து நீங்க புரட்சிகாரனா பாக்குறீங்க பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த இவர் வேற ஒரு வழிபாட கொண்டு வந்தாருங்கிறத தவிர்த்து அதே வர்ணாசிரமத்தை கொண்டு வந்தவர் தான் வந்து கிருஷ்ணருமே. அவர் வந்து ஒரு ஆனா நமக்கு இப்ப படிக்க இது அப்படி அதோட வேதத்தின் முடிவு அப்படி பண்ணலாம். அதெல்லாம் இதெல்லாம் ஜெமோட இது. இதெல்லாம் வந்து மூலமா இல்ல. அதனாலதான் ரெண்டையும் எது உண்மை எது இவரா உருவாக்குனது. ஏன்னா யாருமே இப்ப வெண்முரசு படிக்கிற நமக்கே எவ்வளவு சிரமமா இருக்கு. ஒரு குழு வாசிப்பாதான் கொண்டு தனியா வாசிக்க முடியுமா? முடியாது. மூலத்தை வாசிக்கிறது இதை விடவே சிரமம். யாரும் மூலத்தை அதனால எல்லாரும் வெண்முரசுல இருக்கிறது மூலத்துல இருக்கிறது ஒண்ணு நம்பிடுவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. 40 வருஷம்லாம் கழிச்சு மூலத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல விரிவா பேசுனீங்க. ஓகே, யாராவது பேசுறீங்களா? தேங்க்யூ சார். பேசுறீங்களா ராமகிருஷ்ணன்? சார் லிசனர் மட்டும்தான் சார். என்னால இதை புஷ் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. குரூப்ல எல்லாம் நான் இதை பாதிலேயே விட்டுருப்பேன். இருந்ததுனாலதான் புஷ் பண்ணி தான் இதை லிசனர் மட்டும். அதனாலதான் நான் இதெல்லாம் விட்டுருக்கேன் அப்படிங்கறத செஞ்சுக்கணுங்கிறது. ஓகே சார், ஓகே. மகேஸ்வரி மேம் பேசுறீங்களா? சார் நானும் வந்து கேக்குறது தான் சார். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். சார் வணக்கம். சார் கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஃபர்ஸ்ட் இதுல சார் இதை பேசுறதுக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எனக்கு என்னுடைய அனுபவத்தை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். இதுல முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு 12 புத்தகங்கள் முடிச்சிருக்கோம். அடுத்து 13 வெற்றிகரமா இணைஞ்சிருக்கோம். ஒரு 900 நாட்கள் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுல இது குழு வாசிப்பு மூலமா மட்டும்தான் இது தொடர்ந்து பண்ணிக்க முடிஞ்சது. முதல்ல இருக்கிற ஒரு 11 புத்தகங்கள் வந்து நாவல் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கலந்து, அப்புறம் அதோட பேஸ் மகாபாரதத்தோட பேஸ் ஆகட்டும், ஒவ்வொருத்தரை பத்தியா தனித்தனியா புத்தகங்கள் வந்திருந்தாலுமே அது வேற வேற நடையில வந்திருந்தது. நீளத்துல கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தோம். கவிதை நடையில ரொம்பவே இருந்ததுனால, அடுத்து வண்ணக்கடல் அதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் ஒரு உரைநடை ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அது
கதை மாந்தர்கள் அதோட இயல்புலயே போயிட்டதுனால. இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்த ஒரு காரணங்கள் வந்து அந்த அர்ஜுனன் பத்தி ஒரு புத்தகங்களா இருந்தாலுமே அர்ஜுனனோட பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரொம்ப ரொம்ப குறைவாவே இருந்ததாக நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுதான் ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேண்டசி. நிறைய கிளை கதைகள், கிளை கதைக்கு ஒரு கிளை கதைன்னு சொல்லி நிறைய போய் அந்த ஃபேண்டசிலேயே இருந்ததுனால என்னால பெருசா அதை வந்து ஒரு தொடர்பு படுத்திக்க முடியல. அதுதான் மெயினா சொல்ல முடியும். மத்தவங்க சொல்ற மாதிரியே சொல்லணும்னா முதல் ஆரம்பத்திலேயே அந்த பிச்சாண்டவர் இது கொண்டு வந்தது ஒரு கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. முதல் சில அத்தியாயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே இது இப்படியே போகும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அப்படியே ஒரு டைவர்ஷன் ஆகி போகும்போதுதான் ஒரு ஃபேண்டசிக்குள்ள போகும்போது ரொம்பவே சிரமமா இருந்தது கனெக்ஷன் பண்ணிக்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அர்ஜுனன் வந்து அடுத்தடுத்த அஸ்திரங்களை நோக்கி போயிட்டு இருக்கான். அஸ்திரங்கள் தான் வந்து வாங்க போறான், அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் ஜெயமோகன் எப்படி விவரிச்சிருக்க போறான்னு யோசிக்கும் போது அது வந்து மெய்மையை தேடி போறான் அப்படிங்கும் போதே அந்த இடத்துல பெருசா அடிபட்டு போச்சு. ஓகே இது என்னோட அஸ்திரம்னு ஒண்ணு இருக்கிறத மேன்மையோட கனெக்ட் பண்ணி எப்படி சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி அந்த சிவமயாம்னு சொல்லி அந்த சிவனுடைய இது உள்ள ஆரம்பத்தில இருந்து அவங்களுடைய சிவபக்தர்கள் மூலமாவே ஒவ்வொரு அத்தியாயமா கடந்து போறதும் கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. இதை தாண்டி அந்த பைலன் சண்டன் அவங்களுடைய உரையாடல்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் ரசிக்கும்படியா நின்று யோசிச்சு பார்த்து ரசிக்கும்படியாதான் இருந்தது அந்த இடத்துல எல்லாமே. அவங்க வந்து அந்த அன்னதானத்துல இது பண்றதாகட்டும், அதை தாண்டி போகக்கூடிய வழிகள் ஆகட்டும். ஆனா அது வந்து சண்டன் வந்து ஜைமினியரை வந்து கிண்டல் பண்ணி பேசுறதாகட்டும், அது எல்லாமே ரொம்பவே ரியாலிட்டியில கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. பெரிய நிறைய விஷயங்கள் ஆகட்டும். இது தெரிஞ்சு அதை தாண்டி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் இந்த பிரம்மனும் விஷ்ணுவும் ஆதிசிவனா இருக்கிற அந்த நெருப்பை தேடி போகிறதாகட்டும், இதெல்லாமே வந்து நிறைய தெரிந்த விஷயங்கள். தெரியாத ஷேட்ஸ்ல தெரியாத கதைக்களத்துல இருந்து அதை சொல்லப்பட்ட விஷயங்களும் நல்லா ரசிக்கும்படியாத இருந்தது. ஒரு பக்கத்துல ஒரு தத்துவார்த்தமா நிறைய விஷயங்கள். ஒரு வடதிசை நோக்கி போகும்போது ஒரு இருட்டு, ஒரு தென் திசை போகும்போது ஒரு இருட்டாகட்டும், இருட்டை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணது. வடதிசை குபேரனை போகும்போது சும்மா சும்மா வெளிச்சம் அதை தாண்டி போறதாகட்டும், இது மாதிரியான நிறைய கனெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இதுல ரொம்பவே கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த நம்ம இந்த நாராயண வழிபாடு இந்த எப்படி மகாநாராயணம் வேதம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்திரனோடதும் வருணனோடும் எப்படி அழிஞ்சது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இவரோட கற்பனாவாதத்துல நிறைய வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. வஜ்ரம் இருந்தது, வருணன் இருந்து எப்படி இந்திரன் கையாண்டா, இந்திரன் இருந்து எப்படி விஷ்ணு வாங்கினாரு, அதுக்குள்ள இருக்கிற அந்த சண்டைகள், இந்திரனுக்கு இதுதான் அந்த காழ்ப்புணர்ச்சி. அது அர்ஜுனன் பையன் இந்திரன், அவர் வந்து இந்திரன் மூலமா பார்த்துட்டு அவரு வந்து இந்திரனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஊர்வசி ஆகட்டும் நிறைய பேரை வந்து அவன்கிட்ட சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் உண்ட ஏதோ கேட்கணும், டைரக்டா கேட்க முடியாது. அதனால நிறைய பேர் மூலமா ஒரு கதைகள் மூலமா ஊரசி மூலமா அதை கேட்டு பாக்குறாங்க. அப்போ டைரக்டா போய் நிற்கும் போதுதான் இதுதான் எதிர்பார்க்கிறாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை எதிர்க்கணும்னு எதிர்பார்க்கும் போது முடியாதுன்னு சொல்லி நிக்கிறான். இது இருந்ததாகட்டும், அதுல நடுவுல வந்து மகாபாரத போர் எப்படி நிகழ போகுதுன்னு அவனுக்கு சொல்லி காட்டுறதாகட்டும், இது எல்லாமே நிறைய விஷயங்கள்ல ரசிக்கும்படியாதான் இருந்தது இந்த இடத்துலயுமே. இதெல்லாமே நான் கவனிச்ச சில விஷயங்கள் சார். ரொம்ப நன்றி. கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் நிறைய பேரோட நான் கொஞ்சம் பின்தங்கி இருந்து கொஞ்சம் லேட்டா தான் படிச்சு வந்தேன். ஆனா இருந்தாலும் நம்ம குழுவுல நிகழ்ந்த உரையாடல் மூலமா நிறைய முன்னோக்கி வர முடிஞ்சது. அவ்வளவுதான் சார். இது மெயினா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது அழகா அந்த வாலிய வந்து பாலின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி கொண்டது ஆகட்டும், இவருடைய மகா நாராயணியம் வந்து கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இரண்யன் மூலமா கொண்டு வந்து சேர்த்துறதாகட்டும் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. இத்தனை நாளா சேர்ந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் சேர்ந்து கலந்து வந்துகிட்டு இருக்கோம். அடுத்து 13வது புத்தகத்துல ஒரு புது அத்தியாயத்துல சேர்ந்து இது பண்றதுக்கு அனைவரும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ சார். நன்றி சுப்ராயன். உரை வழக்கமா இந்த மாதிரி புத்தகங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கிற புத்தகங்களை திட்டத்துக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு என்னவோ சண்டே எல்லாம் தேவ கான்சர்ட்டுக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, நான் என்னோட பார்வையை சொல்றேன், அதோட இல்லை வேற யாராவது வந்து அப்புறம் கூட பார்த்துக்கலாம்.
இந்த புத்தகம் வந்து காண்டீவத்துக்கு அடுத்து அர்ஜுனனுக்கு வர 2வது புத்தகம். ஒவ்வொரு நாயகருக்கும் மையப்படுத்தி புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதோட விமர்சன தொற்றை பத்தின ஒரு ஐடியா இருக்கும். பீஷ்மருக்கு அப்படின்னு எல்லா கேரக்டருக்குமே இருக்கும். இது வந்து ஆனா அர்ஜுனனுக்கு இப்பவே நம்ம 2வது புத்தகம் பார்க்கணும். காண்டீபம் வந்து இது காண்டீபமும் சரி கிராதமும் சரி 2க்கும் இருக்க ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த 2லயுமே ஒரிஜினல் அர்ஜுனன் நம்ம பார்க்கவே மாட்டோம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இந்த புத்தகத்துல கிராதம்ல வந்து ஒரிஜினல் அர்ஜுனன் எங்கேயுமே கிடையாது. அதாவது நம்ம அந்த பார்த்த அந்த குரூப்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் போவாங்க. அவங்க போறப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த கதைகள் தான் இதா இருக்கும். அதாவது இப்ப நம்ம பார்த்த அர்ஜுனன் ஒவ்வொரு திசையும் வெல்றதுங்கிறது அவன் உண்மையிலே வென்றான் இல்ல அப்படிங்கறத ஜெமோ எழுதுனதா சொல்லல. சில காவிய ஆசிரியர்கள் வந்து அவங்க எழுதி அதை வந்து இவங்க சொல்ற மாதிரிதான் இருக்கும். காண்டீபத்திலயும் அப்படிதான் வரும். காண்டீபத்திலயும் வந்து கிளைமேக்ஸ்ல தான் ஒரிஜினல் அர்ஜுனன் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்து பாஞ்சாலியை பாக்குற மாதிரி வரும். இதுலயும் அப்படிதான். இந்த ஒவ்வொரு திசைக்கும் போற இந்த மேஜிக்கல் ரியலிசம்லாம் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கதைக்குள்ள கதை அப்படி மாதிரிதான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் காண்டீபத்திலயும் யூஸ் பண்ணாங்க. இங்கேயும் அதே தான் நடந்தது. ஏன்னா இது வந்து ஒரிஜினலா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இது வந்து அர்ஜுனன்ங்கிற ஒரு கேரக்டர் அப்ப வாழ்ந்ததாகவும் அவன் இப்படி காட்டுக்கு போன பீரியட்ல அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க ஆசிரியர்களை உருவாக்கின துணைவை அங்கங்க போறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இட்டு கட்டி உருவாக்கின கதைகள் தான் இந்த திசை வென்ற கதை. திசை வெல்றதுக்கு ஒரு ஏன் கிளம்பி போறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அவன் பாட்டுக்கு பொட்டாட்டம் அண்ணன் தம்பியோட இருக்கலாம். இல்ல, ஒரு காரணம் வேணும். என்ன காரணம்? இளையாதவரோட மோதல். ஏன் இளையாதவர் மோதல்னா இளையாதவர் அவரோட சுயநினைவோட இல்லை. அவர் ஏன் எப்படி வேணாருன்னா அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டு வந்ததுல இருந்து அவரோட இது தனிச்சு வந்ததுனால அப்ப வந்து மூதேவியோட சேர்ந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு இது உருவாச்சு. ஓகே, இப்ப இவங்க பார்த்த பார்வை, சுகந்தி மேம் பார்த்த பார்வை வந்து அவங்க புஷ் பண்ணி தள்ளினாங்க அப்படின்னு வந்து அவங்களாம் ஒண்ணு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா ஒண்ணு சொன்னாங்க. என்னோட இதுதான், இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அவரு காட்டுல இருக்கிற டைம்ல காட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாதப்போ வெளியே இருக்கிறவங்க உருவாக்குற புனைவுகள்ல இதுவும் ஒண்ணு. அததான் வந்து அதுக்காக தான் இந்த சண்டன் இந்த கேரக்டர் எல்லாம் சுத்துவாங்க. அந்த இந்த கேரக்டருக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னா இந்த இதுதான் அந்த கேரக்டர் வந்ததுக்கு காரணமே இது எதுவுமே ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான். அந்த கதையில இவர் இப்படி எழுதிருப்பாரு, இந்த கதையில இவர் இப்படி எழுதிருப்பாருன்னு சொல்றதுக்காக தான் அந்த இதுவே இந்த கதாபாத்திரங்களை உலா விட்டுருப்பாரு. ஓகே, ஒண்ணு. 2வது, அதுல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது வந்து உதாரணத்துக்கு அழகாபுரிக்கு போய் 108 வருஷம் வாழ்ந்துட்டு எங்க இருந்து கிளம்பினாலும் அங்கேயே திரும்பி வர மாதிரி ஒரு இது இருக்கும். அது உண்மையா இருந்தா அந்த 108 வருஷம் வாழ்ந்த விஷயத்த எங்கேயோ இருக்கிற 4 பேர் பாட்டு பாடி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? ஏன்னா இது அவங்களா உருவாக்குன கதை தான். அந்த கதையை நம்ம ரசிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இதுல எதுவுமே தத்துவத்தை தேடிட்டு இருக்க மாட்டோம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பாட்டா பார்த்துட்டு விட்டுருவோம். ஓகே, ஒவ்வொரு இதா வருவோம். யமன் இந்த புரி அந்த இதெல்லாம் சொல்லும்போது யாருக்காக யாரோட பையனை மீட்டு எடுத்துட்டு வந்தாங்களோ அதை மறந்துட்டு செல்வத்துக்காக அந்த லேடியே பண்றது வந்து அப்படியே 2 எக்ஸ்ட்ரீம் காட்டியிருப்பாரு. ஒண்ணு, இந்த மாதிரி இந்த குலத்துக்கு வந்து ஒரு சாபம் இருக்கு, புத்திர சோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் நான் விடாம பிள்ளை பெற்றுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாரு அந்த லேடியை. ஒவ்வொரு குழந்தை செத்தாலும் திரும்ப திரும்ப குழந்தை பெற்றுக்கிற அந்த ஒரு எச்சினி மாதிரி காட்டுவாங்க. அது ரொம்ப கொடூரமா இருக்கும். அதே தாய் வந்து பையன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கேரக்டர் அப்படியே மாறும் பணத்துக்காக. அந்த பீரியட்ல அர்ஜுனன் வந்து ஒரு தாயா மாறி இருப்பான். அது ஒரு மாதிரி ஜென்மவால மட்டும் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப் போயிட்டு இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சது வந்து இதுல அந்த வர்ணன் இவங்க சுகந்தி மேம் சொல்லும்போது கூட அந்த திசையில இந்த வர்ணனோட திசை இருக்காங்க. சரி, இந்திரனோட கதையை சொல்லும்போது வர்ணனுக்கும் இந்திரனை வந்து ஒருத்தன் ஜெயிச்சுட்டு திரும்ப இந்திரன் அந்த தேன் வண்டா இருந்து திரும்ப வர அந்த போர்ல இந்திராணியோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. என்னன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு இந்திரன் இருக்கான், அவனுக்கு இவ பத்னியா இருப்பான். அவன் தோற்கடிச்ச நிமிஷமே ஜெயிச்சவனுக்கு பத்னியா மாட்டுவான்.
அந்த ஜெயிச்சவனுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் இவ பத்தினியா உண்மையா இருப்பான். அவன் தோற்கடிச்சது ஒண்ணு இவனுக்கு மாறிடுவான். உண்மையான இந்திரன் நம்பர் 1 இருப்பான், அவனுக்கு இவ பத்தினியா இருப்பா. அவனை தோற்கடிச்சு இந்திரன் 2 வந்துருவான், அவனுக்கு இவ வந்து முழு சப்போர்ட்டோட இருப்பா. நீங்க இப்படி எப்ப பாரு பிடிச்சிட்டு இதாக்காதீங்க, அவன் திரும்ப எப்ப போர் வரும், உஷாரா இருங்க உஷாரா இருங்க உஷாரா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் இதை கோட்டை விட்டு தோத்துருவான். தோத்து இந்திரன் 1 திரும்ப வரும்போது உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதா அப்படியே மாறுவான். அவன் ஒரே ஆளுதான், ஆனா 2 பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவளை ப்ரோக்ராம் பண்ணது அப்படிதான், ஒரு ரோபோ ப்ரோக்ராம் பண்ண மாதிரி. யார் இந்திரனா இருக்காங்களோ இந்திரனோட பத்தினியா அவ இருப்பான். அத வந்து ரொம்ப அழகா அவரு காட்டியிருப்பாரு. இத வந்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன். சரி, இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றாளே, இவன் தோத்துட்டா என்ன பண்ணுவா அப்படின்னா கரெக்டா வந்து அந்த அப்படியே இவங்க கிட்ட நான் மாட்டிட்டு கஷ்டப்பட்ட பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கும். அவ போய் சொல்லல, உண்மையா அவளோட ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. குபேரனை வந்து ஒரு குழந்தையா ஆக்சுவலா குபேரபுரி வர்றது வந்து இது 2வது முறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஒரு தங்கத்தாலான நகரம், அங்க ஒரு கெட்ட நாத்த அடிச்சு அந்த நகரத்தை வந்து குபேரன் சூஸ் பண்றதையும் ஜெமோ ஏற்கனவே ஒரு தடவை எழுதியிருந்தாரு. அந்த இதே காண்டீபத்துக்காக வரும்போது தான். ஏன்னா அங்கதான் வந்து அந்த முதலைகளோட ஒரு தேவகங்கைகள் வந்து முதலைகளா சாப்பிட வந்திருப்பாங்க. அந்த கதையை சொல்லும் போதும் இப்படிதான் குபேரபுரி எடுத்திருப்பாரு. இப்பவும் அர்ஜுனனோட இந்த இதை பத்தி பேசும்போது கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அர்ஜுனனுக்கும் குபேரனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் பண்ணிட்டே வராரு. மூலத்துல அப்படி ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி சொல்லி, நான் இன்னும் மூலத்துல வந்து இவ்வளவு இதுக்கு வரல, அதனால எனக்கு என்னால சரியா சொல்ல முடியல. அப்புறம் வந்து இந்த 4 திசையை வென்று பாசுபதம் இது பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு தத்துவம் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. ஏன்னா அப்படித்தான் முடிச்சாகணும். ஏன்னா இதுல ஒவ்வொரு காவியத்தையுமே ஒவ்வொரு திசையை சொல்றதையுமே ஒவ்வொருத்தர் எழுதியிருப்பான். அதை வெறும் புத்தகமா தான் எழுதி ஆகணும். இப்ப வந்து உண்மையிலேயே வந்து இவன் பாசுபதத்தை ஜெயிச்சுட்டான், இவன் தான் இப்ப உலகத்திலேயே சிறந்த வீரன் அப்படிங்கிற மாதிரி காட்ட முடியாது. ஏன்னா காட்டினா அடுத்த போர்ல எனக்கு தோல்வியே இல்லாத மாதிரி காட்டணும். அப்படிலாம் இல்லையே, ரியாலிட்டி வந்து வேற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதை ஒரு கதையா முடிச்சுட்டு தத்துவமா முடிக்கிற மாதிரிதான் முடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த இந்திரன் போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க, வேற ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு இந்த படத்துல ஒரு இந்த மார்வல் காமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் படத்துல வந்து திடீர்னு அயன்மேன் வருவாப்புல. அது மாதிரி மகாபாரதத்துல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வந்து அனுமார் மட்டும் தான் வருவாரு. மேபி மாமல்லர்கள் நம்ம படிப்போம்னு நினைக்கிறேன். பீமன் வந்து அனுமாரை தான் எதிர்கொள்வான். அனுமார் தான் வந்து அர்ஜுனோட கொடியில தேரோட கொடியில வருவாரு. அதெல்லாம் தான் பார்த்தது. பட் வாலி கொண்டு வந்தது வந்து ரொம்ப அட்டகாசமான ஒண்ணு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எந்த கேரக்டர் பார்த்தோம் ராமாயணத்துல வந்து? ஜாம்பவான் கேரக்டர் பார்த்தோம். அந்த அதுவும் ஒரு ராமாயணத்துல வர கேரக்டர். அந்த ஜாம்பவானோட வழி வந்தவங்க அப்படின்னு சொல்லி இதை காட்டுவாங்க. ஆனா மூல மகாபாரதத்துல வந்து உண்மையான அந்த ஜாம்பவான் வந்து சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அனுமார் வருவாரு, ஜாம்பவான் ஏற்கனவே வந்துட்டாரு. வாலி வந்து இதுல மாடியா வந்து இந்திரலோகத்துல இருக்காப்புல. ஒரு அந்த அந்த கதை, இந்த கதையை எழுதினவங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு கதை வந்து ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இங்க மிக்ஸ் பண்றது, அதை வந்து சொல்றது, அந்த ராகவராமன் தான் கிருஷ்ணன், இவன் நம்ம அன்னைக்கு எப்படி என்ன மறைஞ்சிருந்து கொண்டானோ அதே மாதிரிதான் இங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றான், நீ அவனை நம்பாத அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மாதிரி. இப்ப என்னதான் ஒரு டிசி யூனிவர்ஸ் மார்வல் யூனிவர்ஸ்ல ஏன் இப்ப வந்து இவனையே சொல்லுவாங்களே கைதி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ல எல்சின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லுவாங்க. அவங்க மாதிரி இது ஒரு யூனிவர்ஸ். ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் கனெக்ட் பண்ற கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வரது வந்து ஒரு மாதிரி ரசிக்கும்படியா இருந்தது. அதே மாதிரி தேவர்களை பத்தி சொல்றது வந்து, தேவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தனியா உருவாகலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தேவனாகலாம். எப்பன்னா அவனோட உச்சகட்டத்தை, எந்த ஒரு செயலையும் உச்சகட்டத்தை அடையும் போது அவன் தேவனாவான். ஒரு குழந்தைய கொஞ்சும் போது அவன் உச்சகட்டத்தை அடையும் போது தேவனாவான். ஒரு கலவையில தேவனாவான், ஒரு படைப்பு உருவாக்கும் போது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து சூப்பரா இருக்கும். இதையே வந்து ஜெமோ ஒரு வீடியோலையும் வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருப்பாரு. ஸோ என்னால் அதை நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு அந்த யமலோகத்தை விடவும் வருணனோடதும் இந்திரனோடதும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த பாசுபதத்தை தேடி சிவனோட இது பண்றது வந்து உண்மையிலேயே வேறு சில வெர்ஷன்ல நான் படிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. எப்படின்னா இந்த சிவராத்திரிக்கு விடிய விடிய முடிச்சிருக்கும் போது கதை சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த சிவனும் அர்ஜுனனும் மோதன கதையை வந்து விதவிதமா சொல்லுவாங்க.
இதுல வந்து இவரு காட்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. உண்மையிலேயே எப்படி இருக்கும்னா ஒரு புலையன் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாப்புல. அதாவது தீண்டத்தகாத ஒருத்தன் மாதிரி தான் வருவாப்புல. இங்க வந்து அந்த ஜாதியிலே வந்து இங்க ஜெமோ இப்ப அந்த ஒரு இதே இல்லாத மாதிரி காட்டிடுவாப்புல. உண்மையிலேயே மற்ற வெர்ஷன்ல எல்லாம் வந்து அப்படித்தான் இருக்கும். ச்சீ இவங்கிட்ட போய் தோத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரிலாம் தற்கொலைக்கு ட்ரை பண்ற மாதிரிலாம் இருக்கும். இது நிறைய இடத்துல வந்து வெண்முரசுல வந்து அந்த ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி பாலிஸ்ட் வெர்ஷனா கொடுப்பாப்புல. ஓகே, அது அவரோட சுதந்திரம், அதை நாம யாரும் சொல்ல போதில்லை. எனக்கு அந்த ராவா பார்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ரொம்ப டைரக்டட் வெர்ஷனா இருந்தது வந்து எனக்கு அவ்வளவா ஈர்க்கல. அந்த பார்வதி போர்ஷன் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா அர்ஜுனனுக்குன்னு ஒரு கதை வச்சு ஈவன் அந்த காண்டிபத்துல கூட பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். இதுல திசைக்கு ஒரு பக்கமா போய் சண்டை போடுறானே தவிர அர்ஜுனனுக்கு லவ் போர்ஷனே இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அப்போ நல்ல வேலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்துல வந்து ஃபுல் ஆக்ஷனா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஐட்டம் சாங்காவது வைப்பாங்க. அது மாதிரி இதுல கடைசியா இதுக்கு முன்னாடியாவது பாசபதத்துக்கு முன்னாடியாவது ஒரு சின்ன லவ் போர்ஷனாவது வச்சாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஆறுதலா இருந்தது. ஸோ மற்றபடி நான் உண்மையிலேயே பயந்த அளவுக்கு ரொம்ப சைவ தத்துவங்களா போட்டு அறுக்கலங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா உண்மையிலேயே ஜெமோ அது மாதிரி பேசுற வீடியோக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறையா கொள்ளுவாப்புல. அதெல்லாம் கம்பேர் பண்ணா இந்த புத்தகம் எவ்வளவோ சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. புதுசா யாராவது வந்திருக்காங்களா? ஜெயக்குமார் எதுவும் பேசுறீங்களா? சச்சின் நண்பர்களே, நான் என்னோட பார்வையை பகிர்ந்துட்டேன். இன்னைக்கு மொத்தம் 3 பேர் தான் பேசியிருக்கோம். வேற ஏதேனும் கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்க, அப்படியே கொஞ்ச நேரம் உரையாடலாம். உங்களுடைய விளக்கம் நல்லா இருந்துச்சு கதிர். எனக்கு வந்து நான் என்னெல்லாம் தப்பா மீன் பண்ணிக்கிட்டேங்கிறது புரிஞ்சுது. பிளஸ் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது வந்து அதை நானும் நினைச்சேன். இது உண்மையான அர்ஜுனனே காணுமே. சூதர் கதைகள் மூலமா தானே எல்லா அர்ஜுனன் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, அங்க போனாரு, இங்க போனாரு அப்படின்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிறது நானுமே ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது. அந்த இந்திராணி கேரக்டர் நானும் ரசிச்சேன். அந்த அம்மா என்னது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனைவியா போய் சின்சியர் 100% சின்சியரா இருக்கிறாங்களே அப்படின்னு. அதுவும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லதான். என்னன்னா மேடம், இப்ப எப்படி வந்து ஒரு சிஎம்கோ ஒரு பிஎம்கோ ஒரு மீடியா வந்து போர்ஷன் வச்சுக்கிட்டு அவங்கவுங்கள பத்தின ஃபேக் நியூஸை வந்து கிரியேட் பண்ணி கர்நாடகா பேஜஸ் உத்தரப்பிரதேச பேஜ்லாம் வந்து தமிழ்நாட்டில் லஞ்சம் ஒழிச்சதா பேசிட்டு இருக்காங்க. அந்த அந்த மாதிரி எப்படி இப்ப இந்த காலத்திலேயே இப்ப இருக்கவங்களுக்கே இது நடக்கும்போது அந்த காலத்துல ஒரு ராஜா காட்டுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து எழுதி அதுதானே அவங்களுக்கு பிழைப்பு. அதை அவங்க செய்யத்தானே செய்வாங்க. ஒருத்தர் எழுதுறது ஒருத்தருக்கு பிழைப்பு, அதை ஒவ்வொரு ஊரா போய் பாடுறது ஒருத்தரோட பிழைப்பு. அப்படிங்கிறப்போ அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றாங்க. இதுல நம்ம உண்மையான அர்ஜுனன் எங்க எல்லாம் போனா வந்தான் அப்படிங்கிறது இது எதுலையுமே இல்ல. இது காண்டிபத்தில் வந்து கரெக்டா பண்ணிருப்பாரு. என்னன்னா அர்ஜுனனே தன்னை பத்தி எழுதப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டுக்கிட்டு ஓரமா உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாப்ல. ஆனா இந்த மாதிரி கதைகள்லயே அர்ஜுனனை பார்த்தவங்களுக்கு நேர்ல அர்ஜுனனே வந்தப்ப அவன் அர்ஜுனனே தெரியாது. இங்க அப்படித்தான் இருக்கும். எல்லாம் ஒரு போலியான ஒரு கதைகளையே கேட்டதுனால உண்மையான ஆளே வந்தாலும் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அது அந்த ஒரு மாயையை வந்து இவர் கரெக்டா காட்டியிருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 பேரோட கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்கும். இந்த சின்ன பையனை கூப்பிட்டு வந்து அவன் தான் வந்து இந்த வயசாமையனோட வாரிசா இந்த மகாபாரதத்தை வந்து பின்னாடி எழுதக்கூடிய ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாப்புல. அது ஒரு மாதிரி ஃபியூச்சர்ல வரக்கூடிய கேரக்டரை இப்பவே இன்ட்ரோ பண்ண மாதிரி. அது இன்னும் ஒரு 2 3 புத்தகங்கள் போனதுக்கு அப்புறம் தெரியும் நான் நம்புறேன். நண்பர்களே, வேற ஏதேனும் கருத்துக்கள்? ஓகே. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு வழக்கமா உரையாடக்கூடிய நண்பர்கள் வரல. சொல்லுங்க.
ஒரே ஒரு கேள்வி இருக்கு எனக்கு இதுல. இப்ப நம்ம தொடர்ந்து இவங்களோட பிலாசபியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சோழர் கார்டுல பார்த்தோம், திருப்பி கிராதத்துல பார்த்தோம், மாமல்லர்ல பீமனோடது பார்க்க போறோம். ம். பட் ஸ்டில் இவங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் அப்படியே தானே இருக்கும். இப்ப நம்ம இந்த இதுக்கப்புறம் அவர்கிட்ட புக்கை நான் அங்கங்க படிச்சிருக்கிறேன். அந்த தடுமாற்றம் எப்போதுமே இருக்கதான் செய்யும். அவங்க போருக்கு ரெடி ஆகிறப்பவும் அவங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும். போர்க்களத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த தடுமாற்றம் இருக்கும். அப்ப எதுக்கு இவங்களுக்கு இந்த ஜெர்னி தேவைப்படுது ஆக்சுவலா? ஒரு ஜேர்னினா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஜேர்னியை வந்து நம்ம இவங்க மேமே நோக்கி போற ஜேர்னி அப்படின்னு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போறதுல அவங்க ஒரு கிளாரிட்டியோட இருக்கணும்ல. ஆப்வியஸா அப்படி இருக்க போறது இல்ல, நம்ம படிக்க போறோம். அப்ப இதோட தேவை என்ன? ஒண்ணு, மூலத்துல இந்த ஒரு கேப்பை வந்து பாண்டவர்களா சூஸ் பண்ணல, கௌரவர்கள் கொடுத்ததுனால எடுத்துக்கிட்டது. மூலத்துல இந்த கேப்பை வந்து இவங்களுக்கான ஏன்னா இவங்களுக்கு ஆதரவுன்னு யாருமே இருக்காது. ஒன்லி ஒன்ஸ் அந்த பாஞ்சாலியோட அப்பா, அந்த பாஞ்சால தேசம், அதுவும் அரை தேசம் தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த பேக்கப் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த கேப்ல அவங்க தங்களோட படைகளை தங்களோட ஆதரவு நாடுகளை விரிவாக்குறதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பீரியடா வச்சுப்பாங்க. ஏன்னா மூலத்துல எப்படி இருக்கும்னா இந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பீமனை விட்டுட்டு வந்து அவனோட பையன் கடோத்கஜனோட இது பண்ணுவான். அந்த 13வது வருஷம் தான் அபிமன்யுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நாட்டோட ஆதரவு வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டோட ஆதரவுமே இந்த பீரியட்ல தான் வரும். இந்த பீரியட்ல வந்து கௌரவர்களும் சிலரோட சண்டை போட்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க. ஸோ அப்பதான் சரிசமமா 2 பக்கமும் பிரிவாங்க. அந்த ஒரு கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணி சண்டை போடுற மாதிரி மூலத்துல இருக்கு. ஆசான் தான் இதுல வந்து மெய்மையை கொண்டு போற மாதிரி அவரு வேற ஆங்கிள் கொண்டு போறாரு. சோ அது கடைசி வரைக்கும் இல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட அவருங்க அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவரு உருவாக்குற கேரக்டர் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓகே, நன்றி நண்பர்களே. நம்ம ஒரு புத்தகத்தை கலந்துரையாடி இருக்கோம். நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. எல்லாரோட ரிவ்யூஸ் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வெப்சைட்ல இருக்கு. மீண்டும் இன்னொரு புத்தகத்தில் சந்தித்து கலந்துரையாடல் நடத்துவோம். 2வது, இப்ப நம்ம 900வது அந்த சில்லற நாட்கள்ல இருக்கோம். எப்படியும் 1000வது நாட்கள்ல ஒரு கலந்துரையாடல் இருக்கும். 1000வது நாள்ல. ஏன்னா அது ஒரு பெரிய மைல்கல் இல்லையா? ஸோ அடுத்து வந்து அதில்தான் கலந்துரையாடணும் நம்புறேன். இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த மாமல்லர் முடிஞ்சிடுமான்னு எனக்கு தெரியல. நான் சரியா கணக்கு பார்க்கல. கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசிப்பை சார்பாக நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.